வணக்கம். பொருட்பாலில் அங்கவியலில் குறிப்பறிதல் அதிகாரத்தில் 8வது குறள். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். வார்த்தைகள் மாற்றி போடலாம். அகம் நோக்கி உற்றது உணர்வார், முகம் நோக்கி நிற்க அமையும். அகம் நோக்கி உற்றது உணர்வார், முகம் நோக்கி நிற்க அமையும். இப்போ பாருங்கள், இந்த குறள் 2 வகையில் பொருள் சொல்கிறாங்க. பரிமேல் அழகர் உரை முதல்ல பார்ப்போம், அப்புறம் இன்னொரு உரை எப்படி மாறுபடுதுன்னு பார்ப்போம். அகம் நோக்கி உற்றது உணர்வார் அப்படின்னா, நம்முடைய மனதில் இருப்பதை குறிப்பால் உணர்ந்து அதை தீர்க்க முயல்பவர். அப்படி ஒருவரை நாம் பெற்றால், பெறின் அப்படின்னா பெற்றால் என்ன பண்ணணும்? முகம் நோக்கி நிற்க அமையும். அவர் முகத்தை நம்ம பார்க்குற மாதிரியும், நம்ம முகத்தை அவர் பார்க்குற மாதிரியும் அந்த இடத்துல நின்னாலே போதும், அமையும். நின்னாலே போதும். என்ன நடக்கும்? நம்ம எந்த காரியத்துக்காக அவரை பார்க்க வந்தோமோ அந்த காரியம் நடக்கும். இது எப்படி பரிமேலழகர் பொருள் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். நான் அவரை நாடி போகிறேன். அப்படி போகும்பொழுது அவர்கிட்ட நான் என்னுடைய தேவை என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் நிற்கிற இடத்துல அந்த எல்லைக்குள்ளே நின்னாலே போகும். அவர் என்னுடைய முகக்குறிப்பை பார்த்து, சரி ஏதோ இவனுக்கு தேவை போல் இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டு அதை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பெரின் அப்படின்னு போட்டது அப்படியே அமைபவர்கள் ரொம்ப ரொம்ப அருமை அப்படிங்கிறதுனால இந்த பெரின் அப்படிங்கிறது அருமை நோக்கி நின்றது அப்படின்னு எழுதுகிறார். சரிங்களா? இப்போ இந்த கடைசி 3 பாட்டில் 8வது 7வது 6வது இந்த 3 பாட்டிலையும் முகம் அப்படின்றது குறிப்பறிவதற்கு ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்முடைய முகத்தை பார்த்து அந்த குறிப்பை வைத்தே நம் மனதில் உள்ளதை படித்து அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்பவர்கள் அமைந்தால் அது பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பொருள். ஆனால் இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறார் பரிமேலழகர் அப்படின்னா, அப்படி அந்த எல்லையில் போய் நிற்கும் பொழுது தயவு செய்து அவர்கிட்ட வாயை விட்டு நீ எதுவும் கேட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அது 2 பேருக்கும் இழிவாக தான் முடியும் அப்படின்னு. ஏன்னா அது அவருடைய பெருந்தன்மையும் குறைச்சி மதிப்பிடுறதா ஆயிடுறது ஒன்று. இன்னொன்று, நாம் நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு இன்னொருத்தட்டு சொல்லி அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இல்லையா? நம்ம குறைத்து கொண்டு கேட்கணும். அதனால் அந்த செயலை தயவுசெய்து செய்யாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, இப்போ இது ஒரு உரை. என்னென்னா, ஒருத்தர் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை தீர்க்கிறவங்ககிட்ட போய் அவர் கண்ணில் படுற மாதிரி நின்னாலே போதும். நம்முடைய முகக்குறிப்பை வச்சு அவர் நம்முடைய தேவையை புரிந்து கொண்டு நிவர்த்தி செய்து விடுவார் அப்படிங்கிறது. ஆனால் இன்னொரு உரை தேவநேய பாவாணர் அப்படின்ற எழுதுகிற உரையில் அவர் இந்த உரையும் ஒத்துக்கிறார். ஆனால் இதை விட சிறந்த உரை அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, இது இருக்கிற அதிகாரம் பொருட்பால் இல்லையா? அப்போது மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய முகக்குறிப்பாலும் உடல் அசைவுகளாலும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சன் முன் ஒரு அரசன் போய் நின்னாலே போரும். எதுவுமே விளக்க வேண்டாம். அந்த அமைச்சர் அந்த சூழ்நிலையையும் அவரையும் புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற உதவியை செய்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது பொருட்பாலில் இருக்கிறதுனால இந்த உரை அந்த முதல் உரையை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா முதல் உரை ஒருத்தனுடைய தேவை அதை வாங்குகிற விதமாக இருக்கிறதுனால அது வேறு ஒரு அறத்துப்பால் இரவு அப்படின்ற ஒரு அதிகாரத்துக்கு தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக இந்த 2 உரைகளை வைத்தும் பார்க்கும் பொழுதும் முகம் அப்படிங்கிறது குறிப்பை அறிவதற்கு ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தி நாம் மற்றவர்களை ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கான செய்தி. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து